வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜாலி டாலர்ஸ். மணி இப்போ 1:50 ஆகுது. நாங்கள் வெளிக்கிட்டு எங்கடா போகிறோம்? கொழும்பு இங்கே வெளிச்சத்துக்கு வா லைட்டிங். ஓகே. அப்போ 1:50 நாங்கள் பஸ்ஸுக்கு ஏற போகிறோம். நடந்து தான் போகிறோம். போகிற வழியில் பட்ஜெட் இல்லை, யானைகள் எல்லாம் வருது. இருந்தால் கேப்சர் பண்ணுறோம். ஆளுக்கு ஒரு யானைக்கு ஹாய் சொல்லிட்டு பஸ்ஸில் போய் ஏறுறோம். அப்போ நம்ம போகிற வழி பஸ்ஸு அதெல்லாம் காட்டிகிட்டு இருந்தால் உங்களுக்கு நேரம் போகும். இப்போ கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக நாங்கள் இந்த விளாகை கட் பண்ணணும்னா எங்கடா தூக்குற அப்போ இன்ட்ரெஸ்டிங்காக நாங்கள் இந்த விளாகை கட் பண்ணணும்னா கொஞ்சம் மினிமலைஸ் பண்ணி நிறைய ஃபுட்டேஜ் எடுக்க வேண்டியிருக்கும். நினைக்கிறேன் இந்த ஃபுட்டேஜ் ஆடு நாடி நினைக்கிறேன் பாலையா படம் மாதிரி வரும். சரியா நிற்கவே நிற்காது. தம் அடிச்சிட்டு இருக்காங்க, கொஞ்சம் கஷ்டம் எங்களுக்கு. அதான் அப்படி ஒரு ஓரமாக வந்து உட்காந்துட்டோம். 1:30 வெளிக்கிட்டோம். 12:30 இல்லை 1:30 வெளிக்கிற போகிறோம். அதாவது பஸ் எடுக்க போகிறாங்க. நம்ம அங்கே போய் சேர ஒரு 5:30 ஆகுமா. 5:30 இறங்கி எல்லாம் போய் நம்ம இப்போ இவன் ஏதோ ரூம் புக் பண்ணேன்னு சொல்கிறான். அதாவது ரூம் இருக்குன்னு தான் சொல்கிறான், புக் பண்ணேன்னு சொல்லலை. 5:30 எந்த ஒரு இடத்துலையுமே கொழும்புல வந்துட்டு செக்இன் பண்ண மாட்டாங்க. செக்இன் பண்ணுறதா இருந்தால் முந்தைய நாள் காசையும் சேர்த்து தான் கொடுக்கணும். என்ன பண்ண போகிறான்னு தெரில, பார்க்குறேன். ஆனால் 5:30 யோகாசனம் தான் பண்ணலாம் எனக்கு தெரிஞ்சு. என்ன பண்ண போகிறோம்? நீங்கள் யாராவது கொழும்புல இருந்தீங்கன்னா வாங்க. காலைல 5:30 நாங்கள் 2 பேரும் பெட்டா பஸ் ஸ்டாண்டில் யோகா பண்ணிட்டு இருப்போம். வந்து எங்கள் கூட சேர்ந்து யோகாசனம் பண்ணிட்டு போங்க. குடிக்கிறாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வந்து சேர்ந்துட்டோம் ஒரு வழியா கொழும்புக்கு. நாங்க சொன்ன மாதிரி தான். இப்ப 5:30 ஆகுது. நட்டுங்குது தெரியாது, ஏசி இல்லாத நட்டுங்குது. அதான் இப்ப என்னன்னா தலைவன் 5:30 கூட்டிட்டு போறான். வாமத்தான் ரூம் இருக்கு அப்படின்னு எனக்கு கேட்கிறேன். கண்ணெல்லாம் ஒரு மாதிரி சொருகி போய் கிடக்குறேன். பாக்கலாம் எங்க கூட்டிட்டு போறான்னு. ரூமுக்கு வந்து சேர்ந்துட்டோம். ஒரு அஃபோர்டபுளான ப்ரைஸில் எங்களுக்கு இருந்த பட்ஜெட்டில் ஒரு இடத்துக்கு வந்து சேர்ந்துருக்கோம். கண்ணெல்லாம் ஒரு மாதிரி செவந்து சுருங்கி தூக்கமாக வருது. நல்லா தூங்கி எந்திரிச்சா ஓகேன்னு நினைக்கிறேன். அதனால் ஒரு தூக்கத்துக்கு அப்புறமா சந்திக்கிறேன். ஹாய் குட் மார்னிங். ரூம்ல இருந்து வெளிக்கிட்டு ஒரு 1/2 hour அங்க சும்மா கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு வெளியில வந்தோம். என்ன சொல்லி கூட்டிட்டு வந்தான்னா ஒரு கடை, அந்த கடை பேர் சொல்லி இங்க போலாண்டா இடியப்பமும் மட்டனும் சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு வந்தானா. அந்த கடையில இருந்தது பனிஸ். எத்தனை மணி? காலையில 6:40 கூட்டி வந்திருக்கான். ஒரு ரெஸ்ட் எடுக்க கூட வரல. வயிறுலாம் கம்ம 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 கம்மன்னுது. இப்ப இவன் என்ன பண்றது? இது பெட்டா ஃபுல் பெட்டாவுமே க்ளோஸ், இன்னும் திறக்கல. 9 மணிக்கு தான் இங்க இருக்கிற கடைக்கெல்லாமே வந்துட்டு சாப்பாடெல்லாம் சப்ளை ஆகும். அப்படி இருக்கிறப்போ இந்த தட்பூரி ஒரு 6:40 கூட்டி வந்துட்டு அடுத்த ராத்திரி. நான் இந்த டைம் எல்லாம் எங்க வீட்டுல என்ன பண்ணிட்டு இருப்பேன் தெரியுமாடா? எழுத்து போது படுப்பேன், 7வது வானத்துல இருப்பேன். சரியா? என்ன ஆச்சுன்னா காலையில விளாக்ல சொல்லியிருப்போம் நாங்க வந்துட்டு அஃபோர்டபுளான பிரைஸுக்கு வந்துட்டு ஒரு நல்ல ரூமுக்கு வந்து இருக்கோன்னு. அப்படி இல்லை. இந்த லொகேஷனை நாங்க டெக் பண்ண போறதும் இல்லை. யாராச்சும் கேட்டீங்கன்னா சொல்றோம், இங்க வந்துடாதீங்க. கொடுத்த பிரைஸுக்கு ரொம்ப மோசமா இருக்கு. இப்ப நாங்களே எவாக்குவேட் பண்ணிட்டு திரும்பி செக் அவுட் பண்ணிட்டு போறோம். போயிட்டு வேற ஒரு இடத்துல நீங்கிட்ட அப்பவே நேரத்தோடய சொன்னேன், பஸ்ல வச்சு நேரத்தோடய சொன்னேன் புக் பண்றான்னு கேட்டியா? சரி கைஸ், எலியெல்லாம் ஓடுது கைஸ் ரூமுக்குள்ள. நைட்டு ஃபுல் ஜாலி தான் எலியோட. இனி இந்த மாதிரி யாராச்சும் வந்தீங்களா இருந்தா என்ன பண்ணுங்க, வராதிங்க. இந்த மாதிரி இடத்துக்கு வராதிங்க. உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு பிளேசஸுக்கு நீங்க வந்து புக் பண்ணிட்டு போனீங்களா இருந்தா உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஃபன்னா இருக்கும். அதுவுமே அஃபோர்டபுளான பிரைஸ்ல நீங்க எடுத்துக்கோங்க. சும்மா அந்த ஸோ தொடர்ந்து இணைப்பில் காத்திருங்கள். இது உங்கள் நண்பர் ஹாமித், இது உங்கள் நண்பர் சாக்கிர். ஓகே,
சாப்பிடல. ஏசி 16. என் நண்பன் எந்த அளவுக்கு டைம் மேனேஜ் பண்ணுவான்னா 4:30 ஆயிடுச்சு இன்னும் சாப்பிடல. நைட் சாப்பாடையும் சேர்த்து எனக்கு வாங்கி தரேன்னு சொல்லியிருக்கான். பாப்போம் என்ன. அதாவது நான் அங்க வச்சே கேட்டிருந்தேன் சரியா வீடியோல, அப்படி இல்ல வெளியில போயிட்டேன். யாராச்சும் ஜனநாயக படத்துக்கு டிக்கெட் எடுத்தா எங்க 2 பேருக்கு 2 கொடுங்கடா, ஃப்ரீயா கொடுங்கடா. யாரெல்லாம் ஜனநாயகம் ஒரு ட்ரெயின் போடுங்க ஞாபகம் இருக்கும். நாளைக்கு எனக்கு நான் இதுவரைக்கும் சொல்லக்கூடாது, நான் ஒரு டைரக்டரா ஸ்கிரீன் பிளே ரைட்டரா நான் கேவலமா உணர்ந்துக்க வேண்டிய விஷயம், அவதார் 3 வரைக்கும் வந்துருச்சு. இன்னைக்கு வரைக்கும் நான் அவதார 3Dல போய் பார்க்கல. ஏன்னா அது அமையல, எனக்கு தெரியல அமையல. இந்த தடவை மிஸ் பண்ண மாட்டேன். நாளைக்கு போறோம், அது மிஸ் பண்ண மாட்டோம், மேக்ஸிமம் மிஸ் பண்ண மாட்டோம். 2:30 நைட்டு போவோம்டா. இன்னைக்கு நைட்டு இதுல பிவிஆர் போங்க வீடியோ இருக்கு. இங்கிலீஷ் டிக்கெட் அது புராணிக்கு நம்ம யோசிப்பாரு லிபர்ட்டி ஸ்கூலுக்கு போறதுக்கு எவ்வளோ ஆட்டோ செலவு, அதுக்கு 1300 ரூபாய். இந்த பிவிஆர் 150 ரூபா போகும் ஆட்டோ செலவு. நண்பர்களே, அப்படி அவதார் 3 பார்க்க போறோம். ஃபயர் அண்ட் ஆஷ் நீதான் ஸ்பான்சர். தன்னாரினாரே தாரிங்கன்னாரோ தாரே ராரேரோ. அப்புறம் என் நண்பர்களை மிஸ் பண்றேன். ரொம்ப நாளா ஒன்று கூடல் ஒண்ணு இல்ல. கூடிய சீக்கிரம் அந்த ஒன்று கூடல் நடக்கும், வேணா பாருங்க. நடக்குமான்னு தெரியாது. ஒருத்தனுக்கு ஒரு விசேஷம் நடக்க போகுது, அது விசேஷமானே தெரியல, அது நடக்கும்னு சொல்றான். அப்படி நடந்துச்சுன்னா நாங்க எல்லாரும் ஒன்று கூடுறதுக்கான ஒரு மேக்சிமம் வாய்ப்பு இருக்கு. கல்யாணமா அந்த நாய்க்கு சாமத்தி வீடுதான். அதாவது யசிந்தன், குட்டி, சாதிர், தினேஷ், ஆண்டி சரவணன், ஆண்டி சரவணன், நான் அவ்வளவுதான். ஹரிஷ் முக்கியமா ஹரிஷ் படி, இவனுங்க எல்லாரும் சேரக்கூடிய மாதிரி ஒரு நாள் அமைச்சு நாங்கெல்லாம் ஒன்னா சேர்ந்து பழைய ஓஜி கேங் திரும்பி வர்றோம். ஸோ இந்த இடத்துல இருந்து நாங்க இந்த விளாக் ஆரம்பிக்கிறோம். மச்சான் இன்ட்ரோ கொடுப்போம் சரியா? இப்படி போடு. அப்படி சரியா? நான் சொல்லுவேன் போடு சரியா? வெல்கம் டு ஜாலி டாலர் சேனல். நம்ம எங்க போறோம்னா, நான் சொன்ன மாதிரி மார்னிங் மிஸ் பண்ணதை இப்ப பிடிக்க போறோம். என்னன்னா 2 விஷயம் இருக்கு. ஒண்ணு, நான் பகல் சொன்ன மாதிரி என் வாழ்நாள் ஆசை 3D படம் நான் நிறைய பார்த்திருக்கேன். ஆசை என்னன்னா அவதார் பிரான்சைஸ்ல இந்த 3 படத்துல ஏதாச்சும் ஒண்ணு பார்த்தே இருந்திருக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஏதாவது ரீலீஸ் பண்ணாலும் எனக்கு இப்பதான் சான்ஸ் கிடைச்சிருக்கு. அவதார் 3 பார்க்க போறோம் 3Dல. அடுத்தது காலையில இன்னைக்கு விட்ட அந்த இடியப்பத்தையும் இறச்சிக்கடியும் இன்னைக்கு சாப்பிடுறோம். இன்னைக்கு அடிச்சு ஆகும். ஓகே, போய் மீட் பண்ணுவோம். வ்ளாக்ல சொல்லிட்டோம். வீடியோ மெயின் டிஷ் வந்துட்டு சைட் டிஷ் வரல. ஒன்கோல் பேஸ் வந்துட்டோம். உள்ள செக்இன் பண்ணிட்டு போகணும். அதான் ஸோ ஃபோன் உள்ள வைக்கணும். உள்ள போயிட்டு கண்டினியூ பண்ணணும். ஸோ நாங்கள் உள்ள வந்துட்டோம். என்னன்னா முதல் வேலையாக படத்துக்கு போயிட்டு டிக்கெட் எடுத்தோம். யாரையும் கூப்பிடாம வந்துட்டேன் படத்துக்கு போறேன். இந்த விளாகும் யாருக்கும் சொல்லாம பிளான் பண்ணி பண்றேன். முதல்ல பிளானே இல்ல, நாங்க பாட்டுக்கு பண்றோம். பாப்போம், அந்த விளாக் நல்லா வந்துச்சுன்னா அப்லோட் பண்றேன். டேய், நம்ம பார்க்க போறது அவதார் ஃபயர் அண்ட் ஆஷ். மேல போகுதுடா. வந்துருச்சு. டீசன்ட்டா பிஹேவ் பண்ணுவோம்.
வச்சிருக்காங்க. உங்களோட கேர்ள் ஃப்ரெண்டோட வந்தீங்கன்னா இந்த ஹவுஸ்மேட் படத்தை பார்த்துருக்கீங்க. அப்படி இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட வந்தீங்கன்னா அனகொண்டா படத்துக்கு போவாங்க, மொக்கப்படம். அங்கே போகாதீங்க. துரந்தர் வந்துட்டு தனியாக போய் பாருங்க, மஜா படம். நேராக போடுறா போனேன். இப்போ நாங்கள் போகிறது வந்துட்டு அவத்தார் அவத்தார் என்னதான் அது நெகட்டிவ் வந்துருந்தாலும் தம்பி அது அவத்தார். சரியா? அவத்தார். ஓகே. ஹாய் காய்ஸ், டிவிஆருக்கு வந்துட்டோம். டிக்கெட் வந்துட்டோம். ஏதாச்சும் என்னன்னா லேட்டாகவும் பயந்துட்டு இருந்தவங்களுக்கு போகிற ஏரியா வந்துட்டீங்கன்னு சொல்லிட்டு வெயிட்டிங் ரூமில் உட்கார வச்சுட்டு இருந்திருக்காங்க. நாங்கள் கொஞ்சம் ஆர்வக்கோளாறில் பாப்கார்ன்லாம் வாங்கிட்டோம். அதே ஆர்வக்கோளாறில் படத்தை சாப்பிட்டுருவோம், ஊற்றிடுவோம். படத்தை இல்லை, பாப்கார்ன். ஃப்ரெண்ட்ஸ், லைஃப்பில் 1000 கவலைகள் வரலாம், எல்லாத்தையும் தாங்கிட்டு ஒரு நாள் இந்த மாதிரி தான் நிறைய தடைகள்லாம் வரும். சரியா? ஒரு நாள் எல்லாம் தாண்டி கடந்து போய் அந்த நிறைய எக்கச்சக்கமாக இந்த மாதிரி நிறைய டிஸ்டர்பன்ஸ் அதெல்லாம் கடந்து போய். ஆமாம், நாங்கள் டிஸ்டர்பன்ஸ், ஆனால் எங்கள் காசு மட்டும் டிஸ்டர்பன்ஸ் கிடையாது. இல்லை, அதெல்லாம் கடந்து சொல்ல விடுறா. அதெல்லாம் கடந்து போய் உங்களுக்கான ஒரு ரெக்கக்னேஷன் கிடைக்கக்கூடிய அந்த இடத்துல நீங்கள் இப்படி இருப்பீங்க. ஆல் தி பெஸ்ட். This spray. You can kill a lot of sky people with this. See? Ceramic action. Clean them and oil them. Be as good as new. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ டைம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏர்லி மார்னிங் கிட்டத்தட்ட 1:40 ஆகுது. படத்தை முடிச்சிட்டோம். படம் வந்துட்டு உண்மையிலேயே நிறைய பேர் படம் 1 மணிக்கே முடிஞ்சுது. கண்டென்ட் பேர்லாம் சுற்றி திரிச்சிக்கிட்டே இருக்கான். அதான் ஒரு கண்டென்ட் வீடியோ எடுத்துருந்துச்சு, அதை அப்படியே எடுத்துகிட்டு நாங்கள் வெளியில் வந்தோம். எல்லோரும் நெகட்டிவ் ரிவ்யூஸ் கொடுத்துருந்தாங்க. அவத்தார், ஃபயர் அண்ட் ஆஷ் படத்துக்கு கொஞ்சம் தூக்கி இப்படி மச்சான். சரியா? ஃபயர் அண்ட் ஆஷ் படத்துக்கு. ஸோ உண்மை என்னென்னா, ஆமாம் சில பல குறைகள் இருக்குது தான் ரைட்டிங்கில். ஆனால் உங்களுக்கு தேட்டராக ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், நான் வந்துட்டு தேட்டரில் பார்க்குற படமாக இருக்கணும் அப்படின்னா திஸ் இஸ் ஃபார் யூ. இதை தவிர நீ தேட்டரில் என்னத்தை அப்படி பார்த்து கிளிக்க போகிறேன்னு எனக்கு தெரியாது. இது தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ்னால் முழுக்க தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ். இது நீங்கள் ஃபோன்லேயோ ஒரு லெப்ட்லேயோ டிவி தெரில, அது அந்த மாதிரி ஒரு கிடைக்குமான்னு தெரில. நான் 3Dயில் பார்த்தேன். 3D மீன்ஸ் 3D இல்லைப்பா, 3D தேர்ட் டைமென்ஷன். சரியா? சூப்பர் எக்ஸ்பீரியன்ஸ், எனக்கு மறக்க மாட்டேன். அது வரை ரொம்ப நாள் கனவு எனக்கு அவத்தார் வந்துட்டு 3Dயில் தேட்டரில் பார்க்கணுன்னு சின்ன வயசுலேருந்து. அது அந்த சான்ஸ் அமையலை. எல்லா படமும் பார்க்குறோம், எனக்கு அந்த அவத்தார் ஃப்ரான்ச்சைஸ் மட்டும் பார்க்குற அந்த சான்ஸ் கிடைக்கல. இந்த தடவை கிடச்சிது, எனக்கு சூப்பராக இருக்குது. அப்படியே தேட்டரில் படத்தை பார்த்துட்டு எங்கடா நீ தோரமாக வந்து நிற்கிறோம். இன்னும் சாப்பிட காற்று வாங்க வந்தோம். தலைவன் காற்று தான், காற்று மேலே அப்படிலாம் கிடையாது. அப்படிலாம் கிடையாது. சாப்பிட போனை வச்சு நோண்டிட்டே நானு 2 மணி 1/2 மணி நேரம் சொல்றேன். தம்பி வீடியோ ரெக்கார்ட் ஆகுது, அங்க பாருங்க. சரியா? பேசப்படாது. சரியா? நீ பாட்டு கொண்டு பேசக்கூடாது. சரியா? ஆதாரத்தோட ரெக்கார்ட் ஆகுது. நான் ஒரு கூப்பிட்டே கிடையாது. சரிப்பா, போலாம்ப்பா. என்னப்பா அவசரம்? நைட்டு 2 மணிக்கு ஒருத்தர் பசி வருதுன்னா பாருங்க, எப்பேற்பட்ட ஆளா இருப்பான். சாப்பிட போலான்னு எந்திரிச்சு வந்தோமா, வந்து திருப்பியும் உட்காந்துட்டு இருக்கோம். அவன் காத்து மேல போட்டுட்டு இருக்கான். எனக்கு அந்த அளவுக்கு பசிக்கல. பசிக்குது பாருங்களேன். எப்ப ஹியூமன்ஸா இல்லாட்டி வேற எங்கேயும் கிரகத்துல இருந்து வந்த ஏலியன்ஸானே தெரியல. எப்படி இப்படிலாம் பசிக்குது உங்களுக்கு? இருங்க நான் காட்டுறேன் என்ன பண்றான்னு. இருந்து ஜூம் பண்ணா தெரியுமான்னு தெரியல. உங்களுக்கு தெரியுதா? ரொம்ப தூரம் போறான். காதலுக்கு கண்ணில்லன்னு சொல்லுவாங்க, தூரம் கூடிய இல்ல. டேய் இங்க வாடா ப்ரோ. இஸ் நாட் ஹியரிங் மீ. தலைவன் பீக்ல இருக்கான். பீக்னா கரியரின் உச்சம். நான் ஒரு குட்டி கதை சொல்லலான் இருக்கேன். எங்க வெஹிக்கிள் வர வரைக்கும் ஒரு பையன் ஒரு பொண்ணை லவ் பண்ணிட்டு இருந்தாங்களா? சாரி மாறி சொல்றேன். ஒரு பையன் ஒரு பொண்ணை லவ் பண்ணிட்டு இருந்தான்.
அந்த பொண்ணுக்கு இந்த பையன் லவ் பண்றான்னு தெரியும். இருந்தாலும் அந்த பொண்ணு அவாய்ட் பண்ணல, பேசிட்டு தான் இருந்தா. அந்த பொண்ணு தெளிவா கிளவரா கிளியரா சொல்லிட்டு தான் இருந்தா, உனக்கு எனக்கும் உன் மேல எந்த ஒரு இன்ட்ரெஸ்டும் இல்ல, வரவும் வராது, அந்த மாதிரி எண்ணம் இருந்தா அதை அழிச்சிரு, எனக்கு எந்த ஒரு எண்ணமும் இல்ல வராது சொல்லிட்டாளா. சோ இவனும் தெரிஞ்சு டெவலப் பண்றான். டெவலப் ஆனா டெவலப் ஆகல. அது டெவலப் கிட்டத்தட்ட டெவலப்பா பண்ணா அது கிட்டத்தட்ட ஒரு வருஷமா பண்ணான்னு நினைக்கிறேன். அவ்வளவு டெவலப் பண்ணியும் அந்த பொண்ணு டெவலப் ஆகுற மாதிரி நிலையை ஹிண்டெல்லாம் காட்டிட்டு, இல்லப்பா நான் டெவலப் ஆகல, நீ டெவலப் ஆயிட்டேன்னு நினைச்சிருக்க, நீ டெவலப் ஆக்க ட்ரை பண்ணிருக்க, நான் டெவலப் ஆகல, நீ டெவலப் ஆகிருந்திருக்கலாம், நீயும் டெவலப் ஆகல, கடைசியில லவ்வும் டெவலப் ஆகல. ஆரம்பத்துல இப்ப என்ன சொல்லணும் அதே கதை தான் லாஸ்ட் வரைக்கும். இதுதான் அந்த குட்டி ஸ்டோரி. ஸோ இந்த மாதிரி யாராச்சும் வந்துட்டு ஒரு இன்ட்ரெஸ்டோட இருந்தீங்கன்னா போனீங்களா, உங்க அன்பை வந்துட்டு இன்னொருத்தருக்கு தெரிவிச்சிங்களா, வந்தா திருப்பி வரும், வரலன்னா திருப்பி அப்படியே போயிடும். அதை விட்டு நீங்க அட்டை வேலையை பாருங்க. என்ன ஸ்கூலா படிச்சிட்டு இருக்கோம், லவ் பண்ணா அதுக்குன்னு ஒரு டைம் ஒதுக்கெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறதுக்கு அவனுக்கு 1008 வேலைடா. சோ லவ் பண்றவங்களுக்கு ஒரு குறிக்கோள், நீங்க பண்ணா வெளியில சொல்லுங்கடா, நாங்க இப்படிதான் பண்றோம் அப்படின்ட்டு. ஏன்னா நீங்க பண்றீங்கன்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் பேரெல்லாம் இன்ஸ்பயர் ஆகி என்ன பண்றானுங்க, ஓ இவனுங்க எல்லாம் லவ் பண்றானுங்க, இப்ப நாங்களும் பண்ணலாம் போல, இவனுங்க போட்டோ போடுறானுங்க, இப்ப நாங்களும் போடலாம் போல, இவனுங்க எடிட் எல்லாம் போடுறானுங்க போடலாம் போல, இவனுங்க ஸ்டோரி மென்ஷன் பண்றானுங்க நாங்களும் போடலாம் போலன்னு அவனுங்க இன்ஸ்பயர் ஆயிடுறானுங்க. உங்களை எல்லாம் பார்த்து ஓகே லவ் பண்ணா இதெல்லாம் பண்ணணும் அப்படின்ட்டு சொல்லி புரிய வைங்கடா. உங்களுக்கு அந்த டைம் இருக்கு, குடுக்குறீங்க, பண்றீங்க, அவங்களுக்கு அது இல்லாம கூடி போகலாம். உங்களுக்கு புரியுதாடா? இன்ஃப்ளூயன்சர் மட்டும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்றது இல்ல, சாதாரணமா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கிற ஃபேமிலி, ஒரு ஸ்ட்ரேஞ்சர்ஸ் கூடி அவங்களோட ஸ்டோரி போஸ்ட் இதெல்லாம் பார்த்து ஈஸியா இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிடுறோம்டா. நான் எல்லாம் ஆயிருக்கேன், தற்கூடிடா நானு. இப்ப கொஞ்சம் தேடிட்டேன். ரிலேஷன்ஷிப்ல லவ் பண்ணி அதெல்லாம் தப்பில்ல, லூஸ் மாதிரி பண்ணாதனா, தெளிவா இருந்துக்க. பைக்கில் வந்துருச்சு, நான் போறேன், நீங்க இன்னும் அதே இடத்துல இருந்தீங்கன்னா எந்திரிங்கப்பா, போயிருங்க. மச்சான் டேய் எலும்புடா, எலும்பு. மச்சான் நேற்று படுக்கிறதுக்கு ரீசனே வந்து நேற்று சாப்பிட்ட சாப்பாடுடா. புதுக்கடைக்கு போனதை vlog எடுக்க மறந்துட்டோனே. ஆமா, இன்ஸ்டாகிராமுக்கு கண்டென்ட் எடுக்கிறதுக்குள்ள குடியா இருந்தேன் தவிர யூடியூப் மறந்துட்டேன். சாரி யூடியூப். அப்புறம் நிறைய பிளான் இன்னைக்கு வச்சிருந்தோம், பரவாயில்ல, டைம் பிளான் இருக்கு, இன்னுமே எக்கச்சக்கமா இருக்கு. டைம் அவ்வளோ சீக்கிரமா போகல, இன்னும் இருக்கு. அழகா போவோம், சொல்ல வேணாம், செஞ்சுட்டு சொல்லுவோம், வேணாம். ஆமா, இனி இந்த சொல்ல நாங்க செஞ்சுட்டு தான் காட்டுவோம். ஓகே, குட் மார்னிங், சாரி குட் ஆஃப்டர்நூன். நாங்கள் இப்போ செக் அவுட் ஆக போகிறோம். இப்போ தான் எல்லாமே ரெடி ஆகிட்டு இருக்கா மாப்பிள்ள, ரெடி ஆகிட்டோம். இப்போ நம்ம அப்படியே நேர ஃபோக்கஸ் ஆகடா என்ன ஃபோக்கஸ் ஆகி நீங்கள் வந்தீங்கன்னா, கிளம்பு வந்தீங்கன்னா, இது வந்துட்டு ஒரு பெர் டேக்கு வந்துட்டு அவங்க நம்ம ஏசி இல்லாமல் non ஏசி வாங்கின மாதிரி இருந்தா ஒரு 5,000 மாதிரி வருது. இல்லை, அது வந்து நீங்கள் இது ஏடிஎம் கார்டில் பே பண்ணீங்க, கார்டு பேமெண்ட் இருந்துச்சுன்னா 200. மற்றபடி எங்களுக்கு வந்துட்டு நாங்கள் லாஸ்ட் டைமில் வந்ததுனால கொஞ்சம் ஓல்டு ரூமாக கிடைச்சிது. நீங்கள் கொஞ்சம் ஏர்லியாகவே புக் பண்ணீங்களா இருந்தால் உங்களுக்கு ஒரு நல்ல ரூமாக கிடைக்கும். அதே பேமெண்ட் தான். ஸோ ரூம் கேட்டீங்கன்னா பெய்ட் ப்ரொமோஷன்லாம் கிடையாது. பெய்ட் அப்படிலாம் பண்ணப்பட்டு நாங்கள் வச்சிருக்கிற சப்ஸ்கிரைபர் சர்டிஃபிகேட் பெய்ட் பண்ணும் அடிச்சு கழிச்சிருவேன். இது மெட்ரோ சிட்டி ஹோட்டல். இது இங்கே இது வந்துட்டு வந்து ஜஸ்டிஸ் அக்பர் மாத் அந்த ரோட்டில் இருக்கு. சிட்டி ஆஃப் ட்ரீமுக்கு பக்கத்தில் நவலக்கா ரோட்டில்.
அடுத்தது இன்னொன்று வந்துட்டு ஸ்ரீ கதிரேசன் ஸ்ட்ரீட்ல பெட்டால இருக்கு. ரெண்டையும் வந்துட்டு ரெண்டுமே தான். நீங்க வந்துட்டு இது என்ன சொல்றது, ஏசி எடுத்தீங்களா இருந்தா 6000, மற்றபடி நான் ஏசி 5000. இந்த 2 ரூம்ஸ் தான் அங்க இருக்கு. நல்ல ஒரு அஃபோர்டபுளான பிரைஸ்ல நல்ல ஃபீச்சர்ஸ் எல்லாம் இருக்கும் இந்த ரூமுக்குள்ள. ஃபீச்சர்ஸ்னா சயின்டிபிக் ஃபீச்சர்ஸ் இல்ல, நிறைய கம்ஃபர்டபுளா இருக்கும். இங்க வந்துட்டு டிவி இல்ல. நீங்க அங்க பெட்டா பிரான்ச்சுக்கு போனீங்களா இருந்தா அங்க உங்களுக்கு டிவி கிடைக்கும். ஸோ உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நாங்க இப்ப வெளியில போறோம், கிளம்பலாம். பாய் ரூம்ஸ். ஸோ உங்களுக்கு நான் காட்டுறேன், இங்க இருந்து பார்த்தா தெரியும் சிட்டி ஆஃப் ட்ரீம்ஸ். ஒரு நாள் கண்டிப்பா நாங்க போறோம். நான் காசு தான் இல்லை. சொல்லி இவன் இப்படிதான் இந்தியா போறேன்னுவா, திடீர்னு மலேசியா போறேன்னுவா, திடீர்னு வேறங்க துபாய் போறேன்னுவா, சைனா போறேன்னுவா. ஐயோ கண்டிப்பா சைனா போறேன் சொல்லி. காய்ஸ், கிளம்புக்கு வந்தீங்களா இருந்தா ஒன்னு பிக்மி யூஸ் பண்ணுங்க, இல்லன்னா யூபர் யூஸ் பண்ணுங்க. ஆனா யூபரோட நான் பிக்மியை வந்துட்டு ரெஃபர் பண்ணுவேன் ஆட்டோக்கு. அடுத்தது அப்படி இல்ல உங்களுக்கு ரெண்டும் யூஸ் பண்றதுக்கு பயமா இருக்கு, இல்லன்னா வேற ஏதாவது சம்பவம் ஏதோ ஒரு காரணம் ரீசன் இருக்குன்னா நீங்க வந்துட்டு மீட்டர் டாக்ஸி பிடிங்க. மத்தபடி யார்கிட்டே போயிட்டு ஹையருக்குன்னு கேட்டு போகாதீங்க. மீட்டர் டாக்ஸி ஹையர் பண்ணி போங்க. மீட்டர் டாக்ஸிலயும் இஷ்யூ இருக்கு. நீங்க வந்து போக வேண்டிய இடத்துக்கு சுத்தி போவாங்க. எதுக்கும் நீங்க மெப்ப பாத்துக்கோங்க. ஏன்னா கிளம்புல வந்து நிறைய ரூட் வந்துட்டு ஒன் வேயா இருக்கும், நிறைய ரூட் வந்துட்டு வேற வேற ஏரியாவுக்கு போறதா இருக்கும், நிறைய முட்டு சந்து இருக்கும். சோ நீங்க நேரத்தோடய கொஞ்சம் மெப்ப பாத்துட்டு வந்தீங்களா இருந்தா கொஞ்சம் உங்களுக்கு ஈஸியா இருக்கும். நீங்க எங்க போக போறீங்க அப்படின்னு எங்களுக்கு பிரச்சனை இல்ல. கொழும்பு வந்து பழக்கம் தெரியும். சோ நீங்க இனி புதுசா யாராவது வராங்களா இருந்தா இந்த மாதிரி இதெல்லாம் கவனத்தில் கொண்டீங்களா இருந்தா பெட்டர். என்னையதான் கூப்பிடுறாங்க, ஆனா போக மாட்டேன். ஒன்னதான்டா. இப்ப நம்ம வேலை எல்லாத்தையும் முடிச்சிட்டு சாப்பிட போறோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்ப மாளிகை வத்த போறோம் சாப்பிட. சாப்பிட வந்திருக்கோம், காட்டுறேன். வேற என்ன மட்டனே தான். இது வந்துட்டு பத்ராமியா. இந்த ஹோட்டல் வந்துட்டு ஒரு நல்ல குஷினான ஒரு ஹோட்டல், நல்ல ஒரு ஹோட்டல் இல்லை மாற்றி சொல்கிறேன், ரெஸ்டாரண்ட். ஸோ இங்கே வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு கொஞ்சம் என்ன சொல்கிறது, கம்ஃபர்டபுளான ஒரு ஸ்பேஸில் சாப்பிட்லாம். அதெல்லாம் அப்போ நான் இதை ப்ரிஃபர் பண்ணுறேன். நல்லாயிருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். நெக்ஸ்ட் விஷயம் வந்துட்டு நிறைய கப்புள்ஸாக வந்தீங்கன்னா இங்கே கொஞ்சம் ப்ரைவேட்டாக இருக்கலாம். ப்ரைவேட்டானால் ப்ரைவசி மெயின்டைன் பண்ணலாம். வெளியில் நீங்கள் போகணும். அடுத்த ஃப்ரெண்ட்ஸாக வந்தாலும் நீங்கள் வந்துட்டு கொஞ்சம் ஃபன்னாக இருக்கிறதுக்கான ஒரு ஸ்பேஸ் இருக்குது. தனியாக இங்கே வராதிங்க, தனியாக இங்கே வரவே வராதிங்க. தனியாக மட்டும் இங்கே வராதிங்க. அதை சொல்ல வந்தேன், அதுக்குள்ள பார்த்தீங்கன்னா தனியாக இங்கே வராதிங்க. வந்தால் ஒன்று கப்புளாக வாங்க, ஃப்ரெண்ட்ஸோட வாங்க, இல்லைன்னா 2-3 பேரை சும்மா ரோட்டில் இருக்கிறவங்கலாம் கூட்டிட்டு வாங்க. காசு இருந்தால், இல்லைன்னா வராதிங்க. சாப்பிட முடிச்சுட்டு அப்படியே கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு இப்போ வெளிக்கிட போகிறோம். யாருமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் மட்டும்தான் இருக்கோம். அதாவது ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஊர்ல தான் கிட்டத்தட்ட ஒரு வருஷம், ஒரு அப்ராக்சிமேட்லி ஒரு வருஷம் இருந்தேன். இருந்தாலும் இப்படி போன்லாம் எடுத்துட்டு விளாக் எடுத்துட்டு போனா ஊருக்கு புதுசுன்னு நினைப்பானுங்க. நினைச்சிட்டு போட்டு நமக்கு நினைச்சு. இதாங்க ஸ்டேடியம். காட்டியிருப்பேன்னு நினைக்கிறேன், கண்டென்ட்ல காட்டினேன். தெரியுதா? சரி. ஐயோ, ஸ்டேடியம் பேரை மறந்துட்டேனே. ஆர் பிரேமதாச ஸ்டேடியம்.
இங்கதான் மோஸ்ட்லி இங்கதான் நடக்கும். அதாவது இந்த இன்டர்நேஷனல் கிரிக்கெட் எல்லாம் இங்கதான் நடக்கும். சின்ன வயசுல ஒரே ஒருக்கா போயிருக்கேன். அப்ப எனக்கு கிரிக்கெட் பத்தி தெரியாது. அப்ப நான் எங்க அப்பா கிட்ட கேட்டேன், அப்பா அந்த எல்லோ கலரும் ப்ளூ கலரும் ஆடுறாங்களே இதுல யாரு ஸ்ரீலங்கான்னு கேட்டேன். எங்கப்பா ஆஸ்திரேலியா சப்போர்ட். அவர் சொல்லிட்டாரு எல்லோ கலர் தான்டா, எல்லோ கலர் தான்டா ஸ்ரீலங்கா. அவங்க அடிக்கும் போதெல்லாம் கை தட்டினாங்க. நான் எல்லோ கலருக்கு தான் வச்சு ஃபுல்லாத கை தட்டிட்டு இருந்தேன். சரி நம்ம ஊர் பசங்க தானே அப்படின்னு. அது வேற தூரத்துல இருந்து பார்த்தா ஆளுங்க என்ன கலர்னு வழங்க மாட்டாங்க, புள்ளி புள்ளியா இருக்குமா. அவங்க அடிக்கும் போதெல்லாம் நான் தட்டிட்டு இருந்தேன். முடிச்சிட்டு வந்ததுக்கு அப்புறமா தான் தெரியுது நான் அவ்வளவு நேரமா ஆஸ்திரேலியாவுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கேன்னு. ஷிட். அன்னையில இருந்தா முடிவெடுத்தேன், இனி பேசுறதுக்காச்சும் லைட்டா வச்சும் ஒரு கிரிக்கெட் நாலேஜ் வந்துட்டு தேவை அப்படின்ட்டு. அது சின்ன வயசு தானே, ஒன்னும் பண்ண முடியாது. மொக்க வாங்கிய தருணம். அடுத்த விழாக்கு வந்துட்டு நான் இனி எப்ப செட் ஆகணும், எனக்கு எப்ப செட் ஆகுமோ அப்ப நான் என்னால முடிஞ்ச விழாக்க பண்றேன். மத்தபடி நாங்க ஒன்று கூடல் நடந்தா ஒன்று கூடல் பண்ணுவோம். ஆனா நான் சொல்லிதான் இருக்கேன், யார்கிட்ட தரிசியான் கிட்ட சொல்லியிருக்கேன், குட்டிக்கிட்ட சொல்லியிருக்கேன். முடிஞ்ச அளவுக்கு தனியா எங்கேயாச்சும் போக முடியா போயிட்டு ஜப்னால நிறைய பிளேசஸ் எல்லாத்தையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணி வீடியோ பண்றான்னு சொன்னேன். அவன் பண்றானா இல்லையான்னு தெரியல. அதான் நானே பண்ணலான்னு சொல்லிட்டு வெளிக்கிட்டேன். இது ஏன்னா சரி எல்லாரும் ஒண்ணு சேர்ந்துட்டு வீடியோ பண்ணலாங்கிறது ஐடியாவே. ஆனா ஒன்று சேர்றதுதான் கஷ்டமா இருக்கு. வருஷத்துக்கு 2 தடவை தான் எல்லாம் ஒண்ணு சேர்றாங்க. அப்ப இந்த தடவை கொஞ்சம் கஷ்டம். ஆனா கூடிய சீக்கிரம் எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து வீடியோ பண்ணுவோம். ஊருக்கு கிளம்புறோம். அதோட முடிஞ்சது இந்த விளாக். இனி அடுத்த விளாக்ல சந்திக்கலாம். இது எண்டு கிடையாது, அப்படியே ஃபுல்லா போய் முடிக்கணும். அதாவது இப்ப நம்ம கொழும்புல இருந்து பஸ் ஸ்டாண்ட்ல நிக்கிறோம். கொழும்புல இருந்து வெளிக்கிட்டோம். பஸ் ஏற போறோம். அங்க நிக்குது பஸ் ஏற போறோம். ஏறிட்டு பேசுறோம். நண்பர்களே, நான் கடந்த 2 நாட்களாக இது வேற வேலையை காட்டுது. கடந்த 2 நாட்களாக உங்ககிட்ட எல்லார்கிட்டயுமே வந்துட்டு ஜனநாயகன் டிக்கெட் கேட்டிருந்தேன். குடுங்கடான்ட்டு போஸ்ட்போன் பண்ணிட்டாங்க. நம்ம தளபதி மேல கைய வச்சுட்டாங்க. தளபதி மேல இல்ல, தளபதி படம் மேல. தளபதி மேல ஓகே. ஆனா வந்து இதெல்லாம் புது ஃபீல் வந்து கொஞ்சம் புதுசு. ஏன்னா நீ வந்து அஜித் ஃபேன். பட் இருந்தாலும் நீ தளபதி ஃபேன் வந்து பெரிய விஷயம். அஜித் ஃபேன் வந்துட்டு தளபதியை வெறுக்கலையே. எங்களுக்கு அஜித்தை பிடிக்கும், அவ்வளவுதான். நாங்க தளபதியை வெறுக்கிறோம்னு சொல்லவே இல்லையே. அடுத்த விஷயம், இதெல்லாம் யாரு பண்றாங்க என்ன பண்றாங்கன்னு தெரியும். அரசியலை சினிமாக்குள்ள கொண்டு வராதீங்க, சரியா? நாங்க கோவமா காய்ச்சிட்டு இருக்கேன். அப்புறம் அண்ணா படம் எங்க போனாலும் ஓடும். நீங்க உங்க படத்தை ஓட்டாதீங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எங்க பஸ் இங்க நிக்குது. நாங்க இறங்கிட்டோம். இதோட என்னடா எனர்ஜியா பேசிட்டு இருந்தானே, சப்புன்னு ஆயிட்டானேன்னு பாக்காதீங்க. சப்புன்னு தான் ஆயிட்டோம். இப்ப மணி எத்தனை? 3 மணி. ஷார்ப்பா 3 மணி. போனா படுக்கணும். பக்கத்துல தான் வீடு. நடந்து கிளம்புறோம். இது என்ன சொல்றது, டாட்டா பாய் பாய். அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை. அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஹாமித். நன்றி, வணக்கம். கட் பண்றாங்க.